டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. மே மந்த்துக்கான எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான வகுப்புகள் பார்த்திங்கன்னா மே ஃபஸ்ட் வீக்கில் துவங்க இருக்கிறது. ஸோ இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உடனே கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய பேட்சில் பல பேட்ச் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கான இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. இதில் நியூமரஸ் டெஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எது தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். கிளாஸஸ் பைலிங்குவலில் இருக்கும். எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான் ஒரு பிஜிடிஆர்பியினுடைய சக்ஸஸை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் சப்ஜெக்டில் என்ன தான் பண்ணாலும் எஜுகேஷன் சைக்காலஜி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத மிக அருகில் வெற்றிக்கு மிக அருகில் போயிருக்கக்கூடிய அந்த கேண்டிடேட்டுக்கு தான் தெரியும் அதனுடைய அருமை. சப்ஜெக்டை பொறுத்தக்கும் நம்ம டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே படிச்சிருப்போம். ஆனால் சைக்காலஜியை பொறுத்த மட்டுக்கும் வெறுமனே நம்ம ஒரு எக்ஸ்பிளனேட்டரியாக படிச்சிருப்போம், ஒரு டெப்த்தாக படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அதற்கான இந்த கிளாஸஸுக்கு வரும்போது நிச்சயமாக உங்களால் ஈஸியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே இந்த இரண்டும் சேர்த்து ஒரு 30+ மார்க்ஸ் வாங்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உள்ளே போக முடியும். ஏன்னா சப்ஜெக்டில் நீங்கள் 70 எடுத்தால் கூட 100 மதிப்பெண்கள் எடுக்கலாம். இன்றைக்கி போட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்குது. ஸ்டிஃப் காம்படிஷன் இருக்கிறதுனால யார் அதிக மதிப்பெண்கள் பெறுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், வெற்றி அடைவார்கள், அரசு வேலைக்கு போக முடியும். ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் என்பதற்கு பதிலாக இப்போ 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த ரெக்ரூட்மெண்ட்டே வருது. ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த 2 வருடத்துக்கு உங்களுக்கு வேலை இல்லை. இன்னும் 2 வருடம் கழித்து தான் அடுத்த ரெக்ரூட்மெண்ட் வரும், எவ்வளோ வரும் அப்படின்லாம் நமக்கு தெரியாது. அப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்த வேண்டும். லக் அப்படின்லாம் கிடையாது. லேபர் அண்டர் கரெக்ட் நாலேஜ். நம்மளுடைய அறிவை சரியான நேரத்தில் சரியான இடத்துல பயன்படுத்தும் பொழுது மட்டும்தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் கடவுள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. அது 2 முறை கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அப்போ எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் அந்த போட்டித் தேர்வில் நாம் கடினமான உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும், பயிற்சி இருக்கணும். அதுபோக எஜுகேஷன் சைக்காலஜிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்கன்னு நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இதை போன்று தான் இப்போ உங்களுக்கு பல சப்ஜெக்டை சார்ந்த நண்பர்கள் பார்த்திங்கன்னா அந்த தோல்வி அடைந்ததற்கு காரணம் இதை தான் சொல்லியிருப்பீங்க. ஸோ இது போக நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜிக்கு பிரத்யேகமாக மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. காமர்ஸுக்கான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டே இருக்குது. ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வெகு விரைவில் வர இருக்கிறது. ஸோ அதற்காக உங்களை ஆயப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 மாதம் முடிய போகுது, ஏப்ரல் முடிய போகுது. இந்த மே மாதத்துலையாவது நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணிக்கிங்க. இந்த மே மாதத்தில் கிளாஸஸ் முடிஞ்சிடும், அப்புறம் டெஸ்ட் தான் நடக்கும். எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கு வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கலுங்க. காம்போ ஆஃபராக மெட்டீரியலும் நம்மகிட்ட கிளாஸஸுக்கும் வர்றவங்களுக்கு டெஸ்ட் ஃப்ரீ. ஸோ அதனால் மெட்டீரியல் மட்டும் வாங்கினா வாங்கிக்கலாம், கிளாஸஸ் மட்டும் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டலாக 6500. மெட்டீரியல் மட்டும் வாங்கினீங்கன்னா 3500. இட் இன்க்ளூட்ஸ் 8 யூனிட்ஸ் ப்ளஸ் ஒரு கொஸ்டின் பேங்க் ப்ளஸ் தமிழ் தகுதி தேர்வுக்கான ஒரு மெட்டீரியல் ப்ளஸ் ஜிகேக்கான ஒரு மெட்டீரியல், இத்தனையும் கிடைக்கும். ஸோ இதை பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அனைத்து விதமான நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனைத்து சப்ஜெக்ட் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.